யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பார்த்த எல்லாருக்குமே வாவ் இப்படி ஒரு ட்ரெய்லரா அப்படின்ட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. டக்குன்னு ஐயோ மலையாளத்துலேருந்து இன்னொரு படம் வரப்போதா, ஹிந்திலேருந்து இன்னொரு படம் வரப்போதா, அந்த படத்தினுடைய ட்ரெய்லரா அப்படிலாம் நீங்கள் ஷாக் ஆக வேணாம். இது ஒரு தமிழ் படத்தினுடைய ட்ரெய்லர் தான். ஸ்டார் படத்தினுடைய ட்ரெய்லர். இளநீ இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் கவி நடிப்பில் ஸ்டார் படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே அந்த படத்துலேருந்து பாடல்கள்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகி பார்த்த எல்லாருமே வாவ் இப்படி ஒரு ட்ரெய்லரா, ட்ரெய்லர்லேயே இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்களேப்பா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. ஸோ நாமளும் அந்த ட்ரெய்லர் பார்த்தாச்சு. அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இளநீ இயக்கத்தில் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் கவின் ஹீரோன்னு நடிக்கிறாரு. ஆனால் கவினுக்கு முன்னாடியே இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிக்க வேண்டியது. அவர் வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்க. படமும் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டக்குன்னு ட்ராப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் கவினை வச்சு போனாங்க. ஏன்னா இளன் அவர்களுடைய இதுக்கு முந்தான படம் பியார் பிரேமா காதல். ஸோ அதில் ஹரிஷ் கல்யாண் தான் நடிச்சிருப்பாரு. படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் இசை. ஸோ அதே காம்போல திரும்பவும் இந்த ஸ்டார் படத்தை அவங்க தொடங்கினாங்க. பட் சில பல காரணங்களால் ஹரிஷ் கல்யாணால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதுக்கு பிறகு தான் கவின் இந்த படத்துக்குள்ளே வராரு. இளநீ இயக்கத்தில் திரும்பவும் யுவன் சங்கர் ராஜா இசையில். ஸோ இந்த படம் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பமாகுது. குறிப்பாக கவின் அவர்கள் ஆரம்பத்துலேருந்து அவர் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கும். ஏன்னா சின்ன திரையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மெருகேற்றிக்கிட்டு பல போராட்டங்கள் கடந்து இப்போ அவர் இந்த நிலைக்கு வந்திருக்காரு. ஏன்னா சரவண மீனாட்சி நாடகமாகட்டும், அதை தொடர்ந்து பிக் பாஸ் அவருக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுத்தது. கொஞ்சம் மிக்சடு கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் அதுக்கடுத்து அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டார். பொதுவாகவே பிக் பாஸ் போயிட்டு வந்தால் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு உலக போகிறவங்களுக்கு பெரும்பாலும் வெளியே வந்த பிறகு அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்காது. ஆனால் கவின் அவர்கள் பிக் பாஸில் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்த பிறகு தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை ஒரு படங்களையும் மெருகேற்றினார். குறிப்பாக பிக் பாஸ் விட்டு வெளியே வந்த பிறகு அவர் நடித்த 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படங்கள். சின்ன சின்ன படங்களையும் ஒரு கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் லிஃப்ட் திரைப்படம் ஒரு ஹாரர் த்ரில்லராக வந்துச்சு. அந்த திரைப்படமும் ஒரு நல்ல ரீச் கிடைச்சாச்சு. அவருக்கும் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து போன வருஷம் அவருடைய நடிப்பில் வெளியான டாடா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. போன வருஷம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படங்களில் ஒரு முக்கியமான இடம் டாடா திரைப்படத்துக்கும் 3. ஸோ அந்த அளவுக்கு கவின் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும்போது தான் இப்போ இந்த ஸ்டார் படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லர் ஆரம்பமாகிறதே நம்ம நடிகர் திலகம் சவாலியார் சிவாஜி கணேசன் ஐயாவுடைய ஃபோட்டோ வச்சு தான் கொஞ்சமாக அப்படியே ஆரம்பமாகுது. அதுக்கு பிறகு லால் அவர்களுடைய வசனம், ஒரு நடிகன் தன்னுடைய நடிப்பால் எதை வேணால் மறக்க வைக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லுவார். அவருடைய பையன், அதாவது சின்ன வயசு கவின் பாரதி வேஷம் போட்டிருப்பார். மீசை இல்லாமல் இருப்பார். உன்னுடைய நடிப்பை பார்த்து பாரதிக்கு மீசையே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க மறக்கணும். அப்படி மறந்துட்டாங்கன்னா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு ஒரு சினிமா கனவோடு இருக்கிற பலருக்கும் ஒரு உத்வேகம் கொடுக்குற ஒரு வசனத்தோடு தான் இந்த ட்ரெய்லர் ஆரம்பமாகுது. அதை தொடர்ந்து கவின் அவர்கள் பல கெட்டப்பில் இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு நடுவில் லவ் பொஷன்ஸும் வருது. அதாவது ஒரு மிடில் கிளாஸ் இளைஞனா கவின் அவர்கள் சினிமா வாய்ப்பு தேடி தன்னுடைய கனவுகளை தேடி அவர் எப்படி ட்ராவல் பண்ணுறாரு, அந்த ட்ராவலில் அவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் அதை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு பக்கம் மிடில் கிளாஸ் இளைஞராக, ஒரு பக்கம் ஃபேமிலி இருக்கும், இன்னொரு பக்கம் லவ், இதெல்லாம் தாண்டி தன்னுடைய கனவு அங்கே ரீச் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சிக்கல்கள், இதெல்லாம் எப்படி கடந்து அவர் ஸ்டார் ஆகுறது தான் இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லரே இந்த ஓவரால் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. குறிப்பாக அதில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நாம் பேசியே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு கெட்ட அவருடைய முடி நிறையா வச்சு வராரு, டக்குன்னு மொட்டை எடுத்து வராரு, திடீர்னு பாதி முடியோட ட்ரிம்மான மாதிரி இருக்கார் அப்படின்னு பல கெட்டப்பில் அவரை பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த ட்ரெய்லருடைய எண்டு அந்த 2:36 அந்த செகண்டில் அவர் அப்படி இந்த மொட்டை அடிச்சுட்டு முகத்தில் தையல் அடிச்சுக்கிட்டு அந்த ஸ்க்ரீன் முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு அழுகிற ஒரு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஓவரால் இந்த ட்ரெய்லரே மிகப்பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணது அந்த ஒரு விஷயம்தான். குறிப்பாக அதில் யுவன் சங்கர் ராஜாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ட்ரெய்லர் முடியறப்ப ஒரு பிஜிஎம் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக நம்ம படம் பார்க்கும்போது இந்த ஒரு பிஜிஎம் படத்தில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது நிச்சயம். ஏன்னா அந்த ட்ரெய்லர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. குறிப்பாக இந்த ட்ரெய்லர் முடிகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு வசனம், வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தளிப்பதை நிறுத்துவதில்லை அப்படின்ற ஒரு வசனம் ஒரு மிகப்பெரிய ஒரு வசனம். அதாவது அது ஒரு பெயினை உள்வாங்கினவங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும். சினிமா வாய்ப்பு தேடி இந்த மாதிரி சினிமா மட்டும் எடுத்துக்க முடியாது. தன்னுடைய லட்சியங்களை நோக்கி போகிறவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தடைகள், பட் அந்த தடைகளெல்லாம் தாண்டி ஒரு வீரன் எப்படி ஜெயிக்கிறான், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், இதெல்லாம் தாண்டி ஒரு வீரன் எப்படி ஜெயிக்கிறான் அப்படிங்கிற இந்த படத்தினுடைய ஒன்லைனாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய இம்பாக்டை இந்த ஒரு ட்ரெய்லர் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் மே 10 ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கி நிறைய படங்களும் ரிலீஸ் ஆகுது. ஸோ பொறுத்து பார்ப்போம். இந்த ஸ்டார் ட்ரெய்லர் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. படமும் அதே நம்பிக்கையை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஸ்டார் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததா, எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் மறக்காமல் போய் பார்த்துருங்க.